Hi friends, இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபியா ஜாங்கிரி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். நம்ம நார்மலா பேக்கரியில ஜாங்கிரி சாப்பிட்டிருப்போம். அதுல ஒரு தனி ஃப்ளேவர் இருக்கும். அதுக்கான சீக்ரெட் டிப்பும் இந்த வீடியோல பார்க்கலாம். கூடவே ஜிலேபிக்கும் ஜாங்கிரிக்கும் என்ன டிஃபரண்ட் இருக்கு அப்படிங்கறதையும் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ இந்த ரெசிபி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். 3/4 கப் அளவு முழு உளுந்து எடுத்திருக்கேன். அந்த உளுந்தை 2 தடவை நல்லா நார்மல் தண்ணியில் கழுவிக்கங்க. 3வது தடவை ஒரு கப்பில் ஆட் பண்ணி முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இந்த கப்பில் 3/4 கப் அளவு முழு உளுந்து எடுத்திருக்கேன். இப்போது 2 மணி நேரம் அந்த உளுந்து நல்லா ஊறின பின்னாடி கிரைண்டரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக அரைக்கணும். இப்போது கிரைண்டரில் உளுந்து ஆட் பண்ணி அதை அரைச்சிட்ருக்கு. ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை அந்த உளுந்தை லைட்டாக தள்ளி விடுங்க. தள்ளி விட்டுட்டு லைட்டாக தண்ணி தெளிக்கணும். ரொம்ப தண்ணி தெளிக்கக்கூடாது. ரொம்ப தண்ணி தெளிச்சிங்க அப்படின்னா அந்த மாவு ரொம்ப தின்னாக ஆயிரும். அப்புறம் ஜாங்கிரி செய்ய வராது. இப்போ பாருங்கள், உளுந்து நல்லா அரைஞ்சிருச்சு. அந்த மாவை கையில் எடுத்து நீங்கள் கீழே விட்டீங்க அப்படின்னா ஸ்லோவாக விழுகணும். இதுதான் அந்த ஜாங்கிரிக்கான கன்சிஸ்டன்சி. இப்போது இந்த கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. கிரைண்டரை ஆஃப் பண்ணிவிட்டு மாவை ஒரு கப்பில் எடுத்துக்கலாம். இப்போது அந்த உளுந்து மாவு கூட 1 டீஸ்பூன் அளவு அரிசி மாவு, 1/4 பிஞ்ச் அளவு ஆரஞ்சு ஃபுட் கலர், அதாவது ரெட் ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ஃபுட் கலர் அந்த மாவு ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஜாங்கிரி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதனால் தீபாவளிக்கு மேக்ஸிமம் இந்த மாதிரி ஜாங்கிரி, பால்கோவா, குலோப்ஜாம் இந்த மாதிரி ஸ்பெஷல் ரெசிபீஸ் ஒவ்வொரு வருஷமும் எல்லோரும் பேக்கரியில் வாங்கி சாப்பிடுவாங்க. அப்படி இல்லாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வருஷம் ஜாங்கிரி வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது அந்த பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு ஜிப்லாக் கவர் எடுத்துக்கலாம். நம்ம ஊர்களில் எல்லா கடைகள்லையும் ஜிப்லாக் கவர் கிடைக்கிது. நல்லா கெட்டியான கவராக பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போ அந்த பேட்டரை அந்த கவருக்குள்ளே ஃபில் பண்ணி நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போது அந்த மாவு ஈவனாக அந்த கவருக்குள்ளே நல்லா இது பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே ஒரு டைட்டாக ரப்பர் பேண்ட் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜிப்லாக் கவர் கிடைக்கல அப்படின்னா நார்மல் ஒயிட் கிளாத் நம்ம வீட்டில் இருக்கும். அந்த கிளாத்தில் சின்ன ஹோல் போட்டு கூட நம்ம ஜாங்கிரி பண்ணலாம். இப்போது ஒரு ஃப்ரை பேன், ஒரு அகலமான ஃப்ரை பேன் எடுத்திருக்கேன். அதில் சுகர் ஆட் பண்ணி சுகர் சிரப் பண்ணணும். 2.5 கப் அளவு சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். 3/4 கப் உளுந்துக்கு 2.5 கப் சுகர் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இனிப்பு டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா 3 கப் அளவு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது அந்த சுகர் கூட தண்ணி ஆட் பண்ணி அந்த சிரப்பை வந்து கொதிக்க விடணும். 1.5 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 2.5 கப் சுகருக்கு 1.5 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது தண்ணி ஆட் பண்ண பின்னாடி ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த சுகர் நல்லா கரையணும். ஒரு கம்பி பதம், 2 கம்பி பதம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த சுகர் கம்ப்ளீட்டாக கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிக்கவும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போது இந்த சிரப் கூட கொஞ்சமாக குங்குமப்பூ ஆட் பண்ணிக்கலாம். குங்குமப்பூ இல்லை அப்படின்னா ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலர் இருக்கும் பார்த்தீங்களா, அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பேட்டரில் மிக்ஸ் பண்ணோம்ல, அந்த ஃபுட் கலர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த சீக்ரெட் இன்க்ரீடியண்ட். நான் பேக்கரியில் சாப்பிட்றப்போ ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும் இல்லையா, அந்த இன்க்ரீடியண்ட் இது தான். கொஞ்சமாக ஒரு 2-3 ட்ராப் ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணிங்க அப்படின்னா பேக்கரியில் சாப்பிட்ற அதே ஃப்ளேவர், அதே டேஸ்ட்டோட நமக்கு சூப்பராக ஜாங்கிரி கிடச்சிரும். இப்போது அந்த ரோஸ் எசன்ஸ் ஆட் பண்ணியாச்சு, அந்த குங்குமப்பூவும் ஆட் பண்ணியாச்சு. கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வாசனை ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்கான இன்க்ரீடியண்ட் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக கொதிக்க விடலாம். கொதி வரவும் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடணும். சுகர் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். அந்த சிரப் நல்லா கொதிக்குது. இந்த டைமில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். சுகர் சிரப் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா மேக்ஸிமம் எல்லா ஒர்க்கும் முடிஞ்ச மாதிரி. இப்போது சிரப் ரெடி பண்ணிட்டோம். நம்ம அந்த ஜாங்கிரி போடுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் அந்த ஷேப். ஏன்னா நம்ம
இந்த மாதிரி ஸ்வீட்லாம் பண்டிகை காலங்களில் தான் பண்ணுவோம். அதனால நமக்கு டக்குன்னு வராது. இந்த மாதிரி எம்டி பிளேட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து நம்ம டைரெக்டாக ஆயிலில் ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போது ஒரு பிளேட்டில் அந்த ஜாங்கிரி ஷேப் ட்ரை பண்ணுறேன். இது எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சென்டர்லேருந்து ஒரு 3 இல்லாட்டி 2 ரவுண்டு சுற்றி அதுக்கு மேலே கேர்ள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சுருட்டை முடின்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி கேர்ள் மாதிரி மேலே ஒரு ரவுண்டு வரணும். இதான் அந்த ஷேப். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பண்ணோம், லைட்டாக தான் வந்தது. இப்போ இன்னொரு ஒரு பிளேட்டில் ட்ரை பண்ணலாம். சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது ஆயில் அப்படியே திருப்பி போடுறப்ப ஒரு ரோஜா பூ பார்க்குற மாதிரியே இருக்கும். இப்போது அந்த பெரிய ஜாங்கிரி நமக்கு ஷேப் வந்துருச்சு. மினி ஜாங்கிரி ஷேப் ரொம்பவே ஈஸி. நம்ம அந்த பெரிய ஜாங்கிரி போடுறப்ப சென்டரில் ஆரம்பிச்சிருப்போம் இல்லையா, அந்த 2 இல்லாட்டி 3 ரவுண்ட், அந்த 3 ரவுண்டு மட்டும் சுற்றினா போதும். அதான் மினி ஜாங்கிரி. இப்போது ஜாங்கிரி ஷேப் நமக்கு ஓரளவு நல்லா வந்துருச்சு. இப்போது நம்ம ஆயிலில் அந்த ஷேப் வந்து செஞ்சு அதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போது ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் நல்ல மிதமான சூடில் இருக்கணும். ரொம்ப சூடாகிடக்கூடாது. மிதமான சூட்டில் இருக்கிறப்ப தான் ஜாங்கிரி பண்ணணும். ஓவர் ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. சென்டரில் ஒரு 3 சுற்று, அதுக்கு மேலே கேர்லி ஹேர் மாதிரி, அதாவது கேர்ள் மாதிரி ஒரு ரவுண்டு சுற்றணும் அப்படின்னா அவ்வளோதான். இதான் பர்ஃபெக்ட் அந்த ஜாங்கிரி. இப்போ திருப்பி போடுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும். இது வந்து பெரிய ஜாங்கிரி. மினி ஜாங்கிரி வந்து சென்டரில் இருக்கிற அந்த 3 சுற்று மட்டும் சுற்றினா போதும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை அந்த சக்கரை பாகில் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் அந்த சக்கரை பாகில் ஊற வச்சு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடணும். இதே மாதிரி தான் எல்லா ஜாங்கிரியும் பண்ணணும். ஜிலேபி பார்த்தீங்க அப்படின்னா மைதா மாவில் பண்ணுவாங்க. அது இந்த மாதிரி ஊற வச்சு அரைக்கிற வேலையே கிடையாது. மைதா மாவில் தான் பண்ணணும். ஆனால் அதை கொஞ்சம் நேரம் புளிக்க வச்சு பண்ணுவாங்க. ஆனால் ஜாங்கிரி வந்து மாவு அரைச்ச உடனே செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதுதான் ஜிலேபிக்கும் ஜாங்கிரிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். இப்போ பாருங்கள், அந்த பேனில் பெரிய ஜாங்கிரியும் மினி ஜாங்கிரியும் பண்ண போகிறேன். இப்போ பெரிய ஜாங்கிரி பண்ணியாச்சு. மினி ஜாங்கிரி பண்ணிடலாம். ஒரு 3 சுற்று சுற்றினா போதும், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளுங்க. அந்த ஷேப் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குயிக்காக வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை ஜாங்கிரி ட்ரை பண்ணியிருக்கேன். அவ்வளோவா ஷேப் பர்ஃபெக்டாக எனக்கு கொண்டு வர முடியல. ஏற்கனவே ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கறனால எனக்கு இந்த தடவை கொஞ்சம் கரெக்டாக வந்திருக்கு. நம்ம எப்போவும் ஸ்டார்டிங்கில் குக்கிங் பழகிட்டு இருக்க டைமில் எல்லா ரெசிப்பியும் ட்ரை பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் நானும் எல்லா ரெசிப்பியும் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் ஜாங்கிரியும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அப்போ எனக்கு அந்த ஷேப் பர்ஃபெக்டாக கொண்டு வர தெரியல. ஏற்கனவே ஒரு தடவை ட்ரை பண்ணியிருக்கனால எனக்கு 2வது தடவை பண்ணுறப்ப சூப்பராக வந்திருந்தது. ரொம்ப கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணிடக்கூடாது. 2 சைடும் நல்லா வேகணும், ஆனால் கிறிஸ்பி ஆகக்கூடாது. அதான் ஸ்டேஜ். அந்த மாதிரி ஸ்டேஜில் ஆயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து அந்த சக்கரை பாகில் ஆட் பண்ணணும். இந்த பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் இருக்கணும். அந்த ஜாங்கிரி ரொம்ப ஆயிலில் ஃப்ரை ஆகிடக்கூடாது, ரொம்ப கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடக்கூடாது. இந்த 2ஐயும் கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்மளோட சுவையான ஜாங்கிரி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கிருஷ்ணர் வந்து நரகாசுரனை வதம் செஞ்சனால தான் நம்ம தீபாவளியை கொண்டாடுறோம். அதனால் கிருஷ்ணரை வச்சு ஜாங்கிரியை ஃபோட்டோ எடுத்திருக்கேன். எவ்வளோ அழகாக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். ஃப்ளவர் மாதிரி அழகாக இருக்குது. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தீபாவளியை சூப்பராக கொண்டாடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.